ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னங்க, உங்களை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டே பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறையா பேர் நிறையா மெத்தட் சொல்லுவாங்க. ஸ்ரீஜா, நீயும் தான் சொல்கிற, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை விட ரொம்ப ஈஸியான ஒரு டீக்ளட்டரிங் மெத்தட் சொல்லேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல உங்களுக்காக. என்னென்னு தானே கேட்குறீங்க? 3 thing ரூல். என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 thing ரூல். ஆமாம், இந்த 3 thing ரூலை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உண்மையாலுமே இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை. உங்களோட மைண்டு எப்போவுமே ஒரு வீட்டை க்ளீன் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பதறம், அப்படியே அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா தான் உங்கள் பையன் கிரிக்கெட் விளையாட போவார், உங்கள் புருஷனுக்கு முதுகு வலிக்கும், எதுவுமே பண்ண மாட்டார். அம்மா முடியல, எனக்கு ஒரு காஃபி வச்சு தாயேன் அப்படிம்பார். ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். முக்கியமாக ஒர்க்கிங் விமனுக்கு சொல்லவே தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட சிவராத்திரி தான். அதனால தான் இந்த 3 thing ரூல் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் இல்லை, கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு ரூமை சூஸ் பண்ணுங்கள். சிம்பிள். அந்த ரூமில் தேவையில்லாதது மட்டும் ஒரு 3 எடுமா வெளியே அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால், உங்கள் பிரெயினுக்கு ஒரு பெரிய ஒர்க் கொடுக்கறத விட இந்த 3 பொருள் எடு அப்படின்னு சொன்னால் அசால்ட்டாக எடுப்பீங்க. ஏன்னா வெறும் 3 பொருள் தானேன்னு தோணும். இதே 3 பொருள் 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் நீங்கள் பண்ணால் எவ்வளோ பொருளாக மாறும் நினச்சி பாருங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஈவன் நீங்கள் அதை டெய்லியும் பண்ணால் கூட எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் டீக்ளட்டரிங் அசால்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சி பாருங்கள். அதுதான் உண்மை. சிம்பிளாக சொன்னப்போனால், லிட்டே இல்லாத டப்பர்வேரு, எக்ஸ்பீரியான மசாலா பொருள், முக்கியமாக வுட்டன் ஸ்பூனு, ஃபங்கஸே கிடக்கும். அது எல்லாம் இன்னும் நம்மளோட கிச்சன் மூலையில் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருப்போம். பெட்ரூமுக்கு வந்துட்டால் போதும், கிழிஞ்ச பெட்ஷீட் கூட அழகாக எடுத்து வச்சுருப்பீங்க என்ன மாதிரி. ஏன்னா என்கிட்டயும் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி ஒரே ஒரு கம்மல் இருக்கும், அதுக்கான லவ்வர் தொலைஞ்சு போயிருக்கும். அதுவும் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக அந்த காலத்து நோக்கியா ஃபோன் சார்ஜர் இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் விடுங்க, பாத்ரூம் பக்கம் போங்க, அவ்வளோ எம்டியான ஷாம்பு டப்பா கிடக்கும், அது இன்னும் வச்சுட்டு தான் இருக்கோம். என்னமோ போக்கியமான் கலெக்ட் பண்ணுற மாதிரி. 90s கிட்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லூஃபா சொல்லவே தேவையில்ல, அப்படியே சொட்ட அவ்வளோ கன்றாவியாக இருக்கும். இது எல்லாம் நம்ம ஈஸியாக ஒரே ஒரு ஸ்பேஸிலிருந்து டக்குன்னு டீக்ளட்டர் பண்ணலாம். அதுதான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் 3 thing, வெறும் 3 பொருள் ஒரு ரூமிலிருந்து ஒரு ஆள் எடுத்தாவே போதும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுற வேலையை 3 செகண்டில் நீங்கள் பண்ணிடலாம். அதை விடுங்க, ஹாலுக்கு போய் உட்காருங்க, தன்னை போல் ஏதோ பழைய வருஷ ரிமோட்டெல்லாம் மூலையில் கிடக்கும். அது பரவாயில்ல, ஷோகேஸில் ஏதோ ஒன்று விட்டு ஒரு ஆன்ட்டி வாங்கிட்டு வந்த ஷோகேஸ் பொம்மை எல்லாம் இருக்கும். பார்க்குறக்கு கன்றாவியாக இருக்கும். ஆனால் அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோன்னு நம்ம எடுத்தே போடாமல் இருப்போம். ஜஸ்ட் லிசன் டு யுவர் ஹார்ட். உங்களுக்கு எது பிடிக்கலன்னு தெரியும். இன்க்ளூடிங் அந்த பொம்மையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். இதெல்லாம் விடுங்க, மாடிக்கு போனால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கே தான் 23 வருஷம் பழமை வாய்ந்த பெயிண்ட் டப்பா, நல்லா துருப்பிடிச்ச ப்ரஷ்ஷு, உடஞ்சி போன பாட்டு, யாருமே எடுக்காத திருடங்கூட திருடாத ஒரு செருப்பு எல்லாம் மேலே தான் இருக்கும். அதை யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக சொல்லட்டுமா, 4% இருக்கீங்கன்னா 3 ஐட்டம் எடுத்தால் 7 நாளைக்கு 84 ஐட்டமுங்க. யாருங்க பண்ணுவா? எப்படியோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கணவர்கிட்ட போயிட்டு, என்னங்க அத்தான் கொஞ்சம் எனக்கு க்ளீன் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னால், அம்மா வயிறு வலிக்குது, அப்பா தலை வலிக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால் ஈஸியாக அவங்கக்கிட்ட உனக்கு என்ன வேணும், இது வேணுமான்னு ஒரு 8 கேட்டு 3 செகண்டில் வீசிட்டா வேலையே முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு போனஸ் டிப்ஸ் சொல்லவா? ஈஸியாக ஒரு டொனேட் பேக், ஒரு ரீசைக்கிள், மேபி இந்த 3 விஷயம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு ஈஸியாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறங்காட்டியே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோட வேலை எவ்வளவு குறையும் தெரியுமா? ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 3 பொருள்
3 போதுங்க. நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். எனக்கு ஷிஃப்ட் ரொட்டீன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 3 திங் ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபே என்டையராக சேஞ்ச் ஆகும். இது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னங்க மணி வரட்டுமா?